பேருதான் தங்கம், ஆனா செஞ்ச வேலை எல்லாமே பித்தளை. 2021 திமுக ஆட்சியில கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயா அதிகரிச்சதுக்கு காரணமே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவோட நிர்வாக திறமையின்மைதான். மாநில கடன் சுமை அதிகரிப்பு. 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாட்டோட மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி தான். கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டோட கடன் சுமை 9.5 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. ஒரு மாநிலத்துல கடன் சுமை அதிகமானாலே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வரி வருமானம் எல்லாமே கடனுக்கான வட்டி கட்டவே சரியா போயிரும். புதிய வேலை வாய்ப்புகள் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை ஏற்படும். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை ஏற்படுங்கிறது ரொம்ப உறுதி. சும்மாவே கடன் சுமையால தத்தளிக்கிற தமிழ்நாடு பெருவெள்ளம் பேரிடர் காலத்துல நிதி இல்லாம ரொம்பவே பலவீனம் அடையும். இதுக்கெல்லாம் காரணம் தங்கம் தென்னரசோட நிதி நிர்வாக சீர்கேடுதான். சரி, கடன் வாங்கின பணம் எல்லாம் எங்க போச்சு? 5 லட்சம் கோடி கடனா வாங்கின பணத்துல வெறும் 31% மட்டும்தான் கட்டமைப்பு வசதிகளுக்காக செலவு பண்ணிருக்காங்க. மிச்ச பணம் எல்லாத்தையும் பழைய கடனை அடைக்கிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் அன்றாட செலவுகளுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க.